சுமதி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, என்ன ஸ்பெஷல்? என்ன பண்ற? ஒன்னும் பண்ணலங்க. என்ன ஸ்பெஷல் இருக்கு? சாய்க்கு நான்வெஜ் பிடிக்காது, நீங்க வெளியே போறேன்னு சொன்னீங்க, அதான் நான் சிம்பிளா காய் போட்டு சமைக்கிறேன். சாய் எங்க? கார்டன்ல செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க. என்ன சாய், பழுத்து இருக்கா? இன்னும் இல்ல, ஒரு 2 நாள் ஆகும். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, எங்கேயாவது போறியா? இல்லங்க, எனக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்ல. செடிக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா படிக்கணும். ஏன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எங்க அக்கா உன்னை சாப்பிட கூப்பிட்டா. சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஐயோ, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு செல்லப்பள்ளி போகலான்னு நினைச்சேங்க. காலையிலேயே நினைச்சிட்டியா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு? எங்க அக்கா கூப்பிட்டாங்கன்னு போக கூடாதுன்றதுக்காக இப்ப உனக்கு இந்த ஐடியா வந்துச்சா? ப்ரோக்ராம்னா சாப்பாடுக்கு நினைச்சுக்கலங்க, ஏதாவது வேலை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆஹா இல்லங்க, காலையில இருந்து நினைக்கல. செடிக்கு தண்ணி ஊத்திட்டேன்னு நினைச்சா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உனக்கு பொய் கூட சொல்ல தெரியுமா சாய்? பொய் சொல்றது கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தம்பி. நீ எனக்கு நல்ல விஷயம் கத்து கொடுக்கறல்ல, நாளையில இருந்து உனக்கு பொய் எப்படி சொல்லணும்னு நான் கத்து தரேன். ஏன்னா இது கூட வாழ்க்கையில அடிக்கடி உதவும் சாய். என்ன ஆச்சியா? சாப்பிட போ சொன்னா மாப்பிள்ள மாதிரி வெக்கப்படுற? வேணும்னா கூட சத்யாவை கூட்டிட்டு போறேங்க. சத்யாவியா? அவ அங்கதான் இருக்கா சாய். எப்போவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல இருக்கிறத பாத்திருக்கியா? நீ எதுக்கும் பயப்படாத, அவ உன்னை பாத்துப்பா. தைரியமா போ. வரட்டுமா? போச்சு. சரி, நீ இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ல. புடி, ஆடு. இங்க பாரு. இரு. அங்க 2 இருக்குல்ல, அதுல விளையாடு. ஓகே. அம்மா, அவ்வளவு ஈஸி கிடையாது. இங்க தூக்கி போட்டு இங்க எடுக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். அடி பாவி, என்னடி இப்படி முத்தி போயிட்ட? நீ படிக்கதான் செய்றியா இல்ல ஊர் பூரா இந்த விளையாட்டு தான் விளையாடுறியா? படிப்பா இருந்தாலும் விளையாட்டா இருந்தாலும் சாதனை ரொம்ப முக்கியமா. வேதாந்தம் எல்லாம் பேச நல்லா கத்துக்கிட்டடி. சரி, எங்க கத்துக்கிட்ட? அத்தை கிட்ட கத்துக்கிட்டியா? அண்ணே, டாக்டர் எதுக்கு இங்க வந்தான்? அண்ணே. ஹாய். அப்பா வரலையா? வராரு. அப்பாவோட பைக்ல வந்தீங்களா? இல்ல, நடந்து வந்த. அம்மா வரலையா? தெரியாதுமா, சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ டாக்டர் சார். ஹலோ. என்ன இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? என்ன வேலை உங்களுக்கு இங்க? அண்ணே, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அண்ணே இப்படிதான் எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பாங்க. ஹேய், என்னடி இப்படி வா? அண்ணே, இது அண்ணி வீடுல, நம்ம வீட்டுக்கு வரட்டும், அப்ப நம்ம கவனிச்சுக்கலாம். டாக்டர் சார், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே, சொல்லுங்க. ஸ்ரீலட்சுமி அம்மா சாப்பிட வர சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் வந்தேன். உங்களை எல்லாரும் ஸ்ரீராமச்சந்திரன் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க போய் கூட சொல்வீங்களா? நான் போய் சொல்லலங்க, உண்மையாதான் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் இல்ல, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். உங்களுக்கு அழைப்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. வாழை இலையில எழுதி அனுப்பிச்சாங்களா? அத அப்படியே டி-ஷர்ட்டா தைச்சு மாட்டிக்கிட்டு வந்திருக்கீங்களா? நல்ல பச்சையா இருக்கு வாழை இலை மாதிரி. ஹலோ, அது அப்புறமா பாத்துக்கலாம். சொல்லுங்க, அழைப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. கமலேஷன் சொன்னாருங்க. அப்படி சொல்லுங்க. எங்க அம்மா ஒண்ணு உங்களை டைரக்டா சாப்பிடவான்னு கூப்பிடல. டாக்டர் சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீட்ல என்னோட பெர்மிஷன் இல்லாம இந்த பொருள் இப்படி நகராது. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா உங்களை வீட்டுக்கு சாப்பிட வாப்பான்னு கூப்பிட்டாங்களா? நீ என்னடி மூஞ்சி எப்படி வச்சிருக்க? சரி சரி. டாக்டர் சார் நல்ல பசியோட இருக்காரு போல இருக்கு. ஏய் சத்யா, உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்?
எனக்கு எப்படி தெரியும்? ஓ, நீ காலையில இருந்து இங்கதான் இருக்கல, இரு. எங்க அத்தை வீட்ல என்ன சமைச்சிருக்காங்க? என்ன செஞ்சாங்கன்னு எனக்கும் தெரியல. காலையில பீர்த்தங்காய் வாங்கறதா பார்த்தேன். ஓஹோ, அதான விஷயம். உங்களுக்கு பீர்க்கங்கானா சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. அதுக்காக தான் எங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு ஓடி வந்திருக்காரு டாக்டர் சார். இதுலயும் பொய் வேற, எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு. எங்க வீட்லயும் பீர்க்கங்காய் தாங்க. இங்க வித்ததுக்கு அப்புறம் தான் காய்கறிக்காரன் அத்தை வீட்டுக்கு போய் வித்துட்டு வந்தான். நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு அங்கே சாப்பிடுங்க. ஜெயாவை விட எங்க அத்தை கொஞ்சம் நல்லாவே சமைப்பாங்க. நிலா, என்ன பேச்சு இது? அத்தை, அண்ணி அண்ணனை மிரட்டிட்டே இருக்காங்க. அம்மா, டாக்டரை சாப்பிடவான்னு கூப்பிட்டியா? போய் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லவர்னுலாம் சொன்ன. வாய மூடு. நான் தான் அவரை சாப்பிட வர சொன்னேன். நீதான் கூப்பிட்டியா? ஐயோ சாரி டாக்டர் சார். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத தம்பி. ஐயோ, நான் எதுவும் தப்பா நினைக்கலங்க. தப்பாலாம் நினைக்கலையா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எங்க வீட்ல சாப்பிடணும்னு தோணுதா? நிலா, ஒண்ணு இங்க பாருடி. நம்ம வீட்ல சாய் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சா உன் காலை நான் உடைச்சிருவேன். என்ன காலை ஒடிப்பியா? யார பார்த்து உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? சாயை பார்த்ததா. காலை உள்ள வைக்காத, முதல்ல போ. இரு, உன்னை வந்து கவனிக்கிறேன். நீ எதுவும் நினைச்சுக்காதப்பா. ஐயோ, நான் எதுவும் நினைக்கலங்க. அவங்க தமாஷா பேசுறாங்கன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சுது. சரி, கமலேஷ் எங்க? வந்துகிட்டு இருக்காருங்க. சரி, நீ வா. அம்மா, முன்னாடி வந்த காதை விட பின்னாடி வந்த கொம்புக்கு ஏன் மதிப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒன்ன இருடி வர. வாப்பா. ஐயா, பிளான்டேஷன் முடிஞ்சுதா? இன்னும் 10 ஏக்கர் இருக்குது தம்பி. ஓகே. என்னது விவசாய நிலத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நாம ஃபேக்டரி சைட்டை தானே பார்க்க வந்தோம். இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த முடிவை யார் எடுத்தது? இன்ஜினியர் எங்க? அம்மா, இங்க என்னதான் நடக்குது? இங்க வேற ஒண்ணும் நடக்கல ஆண்டி. எல்லாம் பிளான் படி தான் நடக்குது. இன்ஜினியர் நாளைக்கு வராரு. நாளைக்கு வராரா? அப்ப இன்னைக்கு எதுக்கு வந்தோம்? ஆண்டி, இன்ஜினியர் தான் நாளைக்கு வராரு. ஆனா இங்க கிடையாது, நம்ம ஃபேக்டரி சைட்டுக்கு. நாளைக்கு நாம அங்க போறோம். ஆனா இன்னைக்கு நாம சரியான பிளேஸ்க்கு தான். நான் தான் வேணும்னே சொல்லாம உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக. நீங்க சொன்ன மாதிரி இந்த லேண்ட் எல்லாம் அழிச்சோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் லாஸ். எதனாலனா இதோட ஓனர் நீங்கன்றதுனால. நீ என்ன பேசுற? ஆமா ஆண்டி, இந்த லேண்ட் எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கு. பாருங்க. ஆண்டி, விவசாயி கிட்ட இருந்து நம்ம டைரக்டா வாங்கணும்னா ஒரு டன்னுக்கு 2500 ரூபாய் நாம கொடுக்க வேண்டியது வரும். அது இல்லாம நாமளே கல்டிவேட் பண்ணோம்னா ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு மேல மிஞ்சாது. இந்த கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாசமும் ஆலுவேரா பர்ச்சேஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது தெரியுமா? 4 crores. ஆனா டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளால வேளாண்மை பண்ண முடியல. மத்த விவசாயிங்க கிட்ட வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளே வேளாண்மை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு மிச்சமாகும் தெரியுமா ஆண்டி? 6 இருந்து 7 கோடி மிச்சமாகும். ஆண்டி, எம்டி பாண்ட் பேப்பர்ஸ் மேல ஏன் எதுக்குன்னு கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. என் மேல ஏன் ஆண்டி உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை? எதிரிலேயே இவ்வளவு பெரிய பதில வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுக்கு கேக்குற? தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ வெரி மச். சொன்னா நீ பொறாம பட மாட்டேன்னு தெரியும். ஆனா என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட உன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் ஜாஸ்தி. தேங்க்யூ ஆண்டி, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. வெங்கட், நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே. ஹெல்ப்பா? கமெண்ட் பண்ணுங்க ஆண்டி, கமெண்ட் பண்ணுங்க. என் 2வது மாப்பிளையும் உன்ன மாதிரி தான் இருக்கணும். ஓ, அதுவா? கொஞ்சம் எனக்காக தேடி கண்டுபிடிக்கிறியா? அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க ஆண்டி. 2 மாப்பிளையும் ஒண்ணுதான்னு நான் நிரூபிக்கிறேன். என்ன மாதிரியே ஒருத்தனை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். யூ டோன்ட் வரி.
கஷ்டம் வெங்கட். உன்ன மாதிரி ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. வேணும்னா 2வது அவதாரத்தையும் நானே நடத்துறேன். என்னப்பா எங்க கிளம்பிட்ட? மாமா வீட்டுக்கு. வண்டி எடுத்துட்டு போறியா? பரவாயில்ல, பஸ்ல போறேன். அட எடுத்துட்டு போப்பா, சாயந்தரம் வரைக்கும் எனக்கு வேலை இல்ல. எடுத்துட்டு போ. தேங்க்ஸுங்க. அத்தை அத்தை சாய் கொஞ்சம் இங்க வாங்க. பாப்பா எங்க காலேஜ்ல இருந்தா வீட்ல இருந்தா? சொல்றேன் வாங்க. இருப்பா, வேலையை முடிச்சிட்டு அப்புறம் வரேன். செஞ்சுக்கலாம் வாங்க அத்தை. எங்க போறோம்னு சொல்லு. வெளியில போகணும். வெளியிலயா? இரு, நான் போய் புடவை மாத்திட்டு அட, வரேன். பரவாயில்ல அத்தை, பிரம்மாண்டமா இருக்கீங்க. வாங்க சொல்றேன். எங்க கூட்டிட்டு போற சாய்? இந்த பக்கமா எங்க போறோம்? கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும் அத்தை. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. அப்பெல்லாம் இந்த இடம் காடு மாதிரி இருந்தது. இந்த ஊரும் இப்போ சிட்டி மாதிரி மாறிடுச்சு. ஆமா அத்தை. என்னப்பா படிக்கிறதுக்கு அங்கிருந்து வர கஷ்டமா இருக்குன்னு இங்கேயே ரூம் எடுத்துட்டியா? அதெல்லாம் இல்ல அத்தை, வாங்க வாங்க அத்தை. வாங்க அத்தை. யார் வீடு சாய் இது? சொல்றேன் அத்தை, வாங்க உட்காருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, லதா அப்படியே உங்கள மாதிரி தான். எப்ப பாரு சமையல் ரூம்ல இருந்துகிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கா. அம்மா, அம்மா, வா தம்பி போலாம். அத்தை, லதாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல அத்தை? புள்ளத்தாச்சா இருந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்க நினைச்சது தப்பா போச்சு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பார்க்கணும் போல இருந்தது, அவ்வளவுதானே தவிர. ஆனா இவ மேல இருக்க வெறுப்பு எப்பவுமே எனக்கு போகாது. வாப்பா, மாமா வீட்டுல தனியா இருப்பாரு. ஏய் லதா, லதா ப்ளீஸ் அழாத. வணக்கம் அத்தை. சீக்கிரமா லதா கிட்ட போங்க. ஏன் என்னாச்சு? ஒன்னும் ஆகல, போங்க. அத்தை, லதா என்னாச்சு? ஏன் அழுவுற? அம்மா என்ன சொன்னாங்க? அழாத அழாத. ஒண்ணும் இல்ல. டீ போட்டு தரேன்னு சொன்ன. டீ போடலாம் கத்துக்கிட்டியான்னு கேட்டாங்க. உடனே எனக்கு அழ வந்துடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? டீ மட்டும் இல்லம்மா, சாப்பாடும் பண்ணி தரேன், சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சாரி அத்தை. பரவாயில்லப்பா, கிளம்பு.
அப்பாடா. இப்ப சந்தோஷமா இருக்கியா? அழுது புலம்பிக்கிட்டு இருப்பியோன்னு பதறி போய் ஓடி வந்திருக்காருங்க. மாமா மாமா அங்க பாருங்களேன், அது பாருங்க. என்ன மூக்கு இப்ப குத்திக்கிட்ட? என் புருஷன் ஒண்ணு வரதட்சணை கேட்கலையே, மூக்குத்தி குத்திக்க சொன்னா அதான் நானும் குத்திக்கிட்டேன். விருப்பம் இல்லைனாலும் புருஷனுக்காக சில விஷயம் பண்ணிதானே ஆகணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாருங்க மாமா. வெங்கட், இன்ஜினியர்ஸ்க்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணிட்டேன் ஆண்டி, நேரம் சைட்ல இருப்பாங்க. ஓகே. யாருக்காக இது யாருக்காக? சாப்பாடுங்க சாப்பாடுங்க. ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்தோம்னா சைட் வந்துடும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். சரி போலாம் வாங்க. ஓகே சார். சாப்பாடுங்க 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 சாப்பாடுங்க. தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே, கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா. உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள், உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள். நீ அல்லவா பொன் தேவதை, உன்னை சேரட்டும்